இறைவனுக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக உடலை சுத்தம் செய்யும்போது நல்ல உணவு சாப்பிட்றத காட்டிலும் கெட்ட உணவு அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த 6 உணவு அவாய்ட் பண்ணாலே உடம்புல எந்த ஒரு வியாதியுமே வரவே வராது. ஒயிட் சுகரு, அதுக்கப்புறம் பால் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே எதுவுமே தொடாதீங்க. ஸ்வீட்டு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்டு, இந்த கடையில் விற்கிற பாக்கெட்டுங்க எதுவுமே தொடவே தொடாதீங்க. பிராய்லர் கோழி முட்டை, அப்புறம் மைதா உணவு, ரீஃபைண்ட் ஆயில் எதுவுமே தொடாதீங்க. இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டாலே 90% நமக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லதை எப்படி சாப்பிட்றதுன்னு நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். எனக்கு காலையில் டயர்டாக இருந்தால் அதனால் வந்து மாதுளம்பழம் ஜூஸு சமையல் செய்யும்போதே குடிச்சிட்டேன். இப்போது நம்ம கண்ணுக்கு எதிர்வே நல்ல நல்ல ஃபுட்டாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அப்படியே ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு ஏதாவது கொச்சினே இருக்கணும்னு தோணும்போது அதை எடுத்து ஒரு 4 வாயில் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஜங்க் ஃபுட்டு மேலே ஆசை வரும், வேறு ஏதாவது எண்ணெய் பொருள் சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால் வந்து நல்ல ஃபுட்டு நம்ம கண்ணுக்கு எதிர சுற்றி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதையே நம்ம சாப்பிடுவோம். அருணுக்கு வந்து பிஸ்மில்லா பார்த்தும் மாதுளம்பழமும் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து மத்தியானத்துக்கு வந்து சீரக சம்பா பழைய சாதமும் சாம்பார் வெங்காயமும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழைய சாதம் வந்து குடலை சுத்தம் பண்ணுமா, சாம்பார் வெங்காயம் வந்து உடம்புல இருக்கிற எல்லா நச்சு எடுத்துடும். அவ்வளோதான், பாய்.